வாழ்க்கையில் நிறைய பேர் மென்டலி கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு டாக்ஸிக்கான பீப்புள்கிட்ட போயிட்டு நம்ம லைஃப்பை அப்படியே கொடுத்துடுறதோ, இல்லை ஒரு டாக்ஸிக்கான பீப்புள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறதோ, அவங்கள ஒரு லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கிறதோ, இல்லை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸராக நம்ம எடுத்துக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் கோத்ரூ பண்ணுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு, நம்மளோட டிசிப்ளினுக்கு, ரெஸ்பெக்ட்டுக்கு சரியான ஒரு பர்சன் வந்து அவங்க இல்லைன்னா ஏன் அவங்க கூட நம்ம வந்து ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்திக்கணும்? அது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. கண்மூடித்தனமாக ஒருத்தர் மேலே அதிகமான காதல், பாசம் அதெல்லாம் நம்ம காட்டும் போது அந்த ஆப்போசிட்டில் நமக்கும் என்ன ஆகணும், ரிஃப்ளெக்ஷன் வரணும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க நம்மக்கிட்டையும் அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோட, ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டாக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணணும், நம்ம மேலே அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டோம். அது எதுவுமே வராமல் ஒன் சைடாகவே நம்மளோட லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு லவ்வராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உங்களால் உங்களோட கெரியரை வந்து என்ன பண்ண முடியாது, க்ரோத் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் மூவ் ஆன் ஆக கற்றுக்கோங்க.